உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவோடு, இந்த வலைதள காட்சியோடு நான் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்திவிட்டு நேராக வெளிப்படுத்தலுக்கு போக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். ஏனென்றால் என் உடல்நிலை சரியில்லாத போறதுக்கு முன்பதாக வெளிப்படுத்த சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் விட்டு போனேன். அதன் பிறகு இப்பொழுது ஒரு 6 மாதங்களுக்கு மேலே கடந்து விட்டது. தேவன் சுகம் கொடுத்தார். மறுபடியும் ஒரு 5-6 வீடியோ இந்த இஸ்ரேல் சம்பவத்தை நான் போடாமல் இருக்கக்கூடாது, உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் தப்பு பொய்யா உழைத்துறாங்க. இவனை சொல்ற பொய்க்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கரெக்டாக தான் சொன்னார். அவர் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். அவர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். இவங்க தான் கர்த்தர் சொன்னார் இவன் சொல்லிட்டு இவனமா கடவுளுக்கு கற்பிச்சு கொடுத்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எம்டி சேனல் ஒரு பைத்தியக்கார பேசுவேன். ஏற்கனவே நிறைய கண்டிச்சிருக்கேன். இந்த மக்கள் கூட உண்மையை இந்த மக்கள் ஏற்றுக்காரு. எவன் பொய்யா அள்ளி விடுறானோ இந்த பொய்யான மக்கள் அதை போய் நம்பிக்கிட்டு மீன் சேர்த்திக்கிட்டு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மை எப்போதும் மாறாது. உண்மை எப்போதும் உறங்குறது போல தெரியும். ஆனால் உண்மை விழித்துக் கொள்ளும் பொழுது பொய்யெல்லாம் அழிந்துவிடும். நான் ஏற்கனவே இவனை பற்றி நான் கண்டிச்சு விட்டுருக்கிறேன். இந்த பையன் நம்ம வீடியோ பார்க்கறதும் கிடையாது. இருந்தால் சூடு சொன்ன இல்லைங்கிறானே. எனக்கு சூடும் இல்லை, சொரணம் இல்லை. எவ்வளோ தின்னாலும் நான் பாட்டுக்கு இருப்பான். அந்த பொய்யான படி திட்டுக்க பேருக்கலாம் சூடு சொரணம் இருக்காது. நீதியை பேசுகிறவன், உண்மையை பேசுகிறவன் தான் கொஞ்சம் சூடு சொரணம் இருக்கும். ஐயோ நம்மளை தப்புன்னு ஒருத்தர் சொல்லிட்டானே, நம்ம எங்கே தப்பு விட்டோம், நேரம் நான் கண்டக்ட் பண்ணேன். பிரதர் நான் எங்கே தப்பு விட்டேன் சொல்லு, தப்பை சொல்லும்போது தெரிஞ்சுக்க. அதுதான் நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. உன் குறைய சுட்டி காட்டி தவற திருத்துறா. கர்த்தருக்கு விரோதமாக பேசாத, பைபிளுக்கு விரோதமாக பேச சொன்னா எனக்கு எவ்வளவு சூடு சொல்றீங்க இல்லை. நான் எது சொன்னாலும் நான் அப்படியே மாட்டு போய்கிட்டே இருப்பேன். எரும மாட்டை விட கேவலமான பயணம் அர்த்தம். அதான் மழை பெஞ்சு அப்படியே சூடு சொல்லலாம் போயிட்டே இருக்கும். நான் என்ன வார்த்தை சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய பொய் சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் கொண்டு வருவேன். அதை நீங்கள் கேட்கணும். ஏற்கனவே ஆசியாவில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் ஐரோப்பாவில் இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்லி ஏசு வந்துட்டார் முடிஞ்சு போச்சு. இவன் வாயில வர்றது இல்லாமல் இவன் கர்த்தர் சொன்னார் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, ஏசு வந்துட்டாரு, அடுத்த அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மகனே, எம்டி ஜெகன் மகனே, நீ சொல்ற பொய்யே உன்னை ஒரு நாளைக்கு அழித்தொழிக்கும், கர்த்தர் அழித்தொழிப்பார். இப்போ ஒரு பெரிய பொய் சொல்றான். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இல்லை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லாமல் இருக்க முடியல. ஆகவே இந்த பொய்யை தகர்த்தெறிஞ்சிட்டு இதோட இஸ்ரேலை பற்றி பேச நிறுத்திட்டு அப்புறம் நான் முழுக்க வெளிப்படுத்த போய் முடிச்சிடணும். ஏன்னா நான் எங்கே தோங்கணும், அந்த வெளிப்பாடு புஸ்தகம் முடிக்கக்கூடாமல் போயிடக்கூடாது. தேவன் கொடுக்குற சத்தியங்களை அதன் வழியாக கொண்டு வந்து நான் முடிக்க வேண்டும். இதன் இடையில தான் இந்த இஸ்ரேல் யுத்தம் வந்ததுனால அதை போட வேண்டியதாகி போச்சு. சரி, இப்பொழுது ஒரு முக்கியமான தீர்க்கதரிசன வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னுடைய தீர்க்கதரிசனம் அல்ல, ஏசாயா மூலமாக கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம். இந்த பொய் என்னன்னு பார்த்து உடைச்சிட்டு நான் அப்புறம் உண்மைக்கு போறேன். எம்டி ஜெகன் என்ன உளறான்னு கேளுங்க பார்ப்போம். அண்ணன் உளறான். இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை பற்றி ஒரு பொய் சொல்றான், கேளுங்க கேட்போம். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த யுத்தம் எங்கே தொடங்கும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 38:8 அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிடத்திலிருந்து கூட்டப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடு குடியிருக்கும். இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது என்கிறது. அவர்கள் எதற்கு விரோதமாய் வருவார்களா தெரியுமா? இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய், மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். ஆரம்பித்தது தெரியுமா? இந்த யுத்தம் ஆரம்பித்த இடம், எந்த இடத்திற்காக இந்த யுத்தம் ஆரம்பித்தது என்று சொன்னால் இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான மலை டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள். அதாவது தேவாலயம் இருந்த மலை, டோம் ஆஃப் ராக் இருக்கக்கூடியதான அந்த மலை. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவ மக்களே, உண்மையை நேசிக்கிற, சத்தியத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் எது சொன்னாலும் இந்த தீர்க்கதரிசனம், அந்த தீர்க்கதரிசனம், அந்த வசனம், இந்த எல்லாரும் இப்படிதான் உரைக்கு தர்றாங்க. நீ சொல்றது அம்புட்டும் போய். இப்ப நடக்கிற யுத்தம் மலைகளுக்கு விரோதமான யுத்தம் அல்ல.
இந்த யுத்தம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி யுத்தத்தை துவங்கின ஒரு ஆள் சொல்றார். இந்த ஹமாஸ் தலைவர்கள முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள், குட்டி குட்டி குழுக்களுக்கு தலைவர்கள், பின்பு ஹமாஸ் தீவிரவாதிகள். இவங்க ஏண்டா இந்த யுத்தத்தை துவக்கினான்னு சொல்லி இவன் உலகம் இந்த ரஷ்யா, ருஷ்யா, பேரஷ்யா, ஈராக், இன்னமும் 5 புறா கணக்கு மாதிரி போட்டு மண்டே குழப்பிட்டு இருக்கான். இருக்கணும் மண்டலாக்கிட்டு இருக்கான். பேசாம வாயை மூடிட்டு போடா தம்பி ஜெகன், போய் வேற வேலை தொழில் செய், நல்லா இருக்கும், அது உனக்கு நல்லது. பெரிய விஞ்ஞானி மாதிரியும் பெரிய வரலாற்று நிபுணர், ஆசிரியர் நிபுணர் மாதிரியும் அங்க சொல்லிக்கு இப்படி சொல்லிக்கு 2000 வருஷம், 5000 வருஷம், 3000 வருஷம், ஆத பேரஷியா, ரூசியா, ஈராக், இன்னமும் டேய் உன்னுடைய பைத்தியக்கார புலம்பலை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னு சொன்னா கிறிஸ்தவங்களை கேவலமாச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த காசா ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏன் இஸ்ரேலை தாக்கினார்கள் என்று இவன் உலகம் ரஷ்யான்னு சொன்ன மாதிரி அவனுக்கும் தெரியாது. அந்த ரஷ்யா செல்லப்புல ஈரான் சொல்ற மாதிரி ருஷ்யா, ரஷ்யா, பேரஷியான்னு இருக்கான். அந்த பேரஷியா தான் ஈரான் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஈரானுக்கும் தெரியாது, ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் தெரியாது, லெபனானுக்கும் தெரியாது, எகிப்துக்கும் தெரியாது, ஈராக்குக்கும் தெரியாது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏன் இப்ப போய் யுத்தம் பண்ணாங்க. ஆனா எதற்காக யுத்தம்? இஸ்ரேல் வரைபடத்தை பார்த்துக்க நீ. இவன் சொல்றான் மலைகளுக்கு விரோதமான யுத்தம்ங்கிறான். இஸ்ரேல் நாடு நடுப்புற இருக்கு. இந்த கடைசியில காசா ஸ்ட்ரிப்பு விட்டா எகிப்து, இந்த பக்கம் பாலஸ்தீனா ஜெருசலேம், ரெண்டுக்கு நடுப்புற இஸ்ரேல் வால் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹமாஸ் தீவிரவாத தலைவர் கும்பல்களில் மிக முக்கியமானவன், முதல் கட்ட தலைவர் ஒருத்தன் இஸ்மாயில் ஹனியா. அவன் யுத்தத்தை அவன் தான் துவக்கின, அவன் தான் சொல்றான் இந்த யுத்தம் ஏன் என்று. இந்த யுத்தம் ஏன் துவக்குச்சுன்னு சொல்லி யுத்தத்தை துவக்கிற ஹமாஸ் தலைவர், முதல் கட்ட தலைவர், முதன்மையான இஸ்மாயில் ஹனியா சொல்றார். அப்புறம் முகமது கைஃப்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் சின்வார்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் நான் மறந்துட்டேன். இவங்க 4 பேர் தான் முதல் கட்ட தலைவர்கள். இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து கொண்ட ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள பூந்து ஏன் தாக்குனாங்கன்னு எவனுக்குமே தெரியாது. தாக்கின பின்னாடி தான் தெரியும். நான் இப்ப சொல்ல போறது தேவ ரகசியம் மட்டுமல்ல, இஸ்ரேல் நாட்டு ரகசியம் மட்டுமல்ல, இஸ்ரேல் படைகளின் ரகசியம் என்னவென்றால், இந்த எருசலேம் அதுதான் இஸ்ரேலுடைய தலைநகர் என்று நான் சொல்லவில்லை. தாவீது இஸ்ரேலை 20 வருஷம் அரசாட்சி பண்றார். அப்ப அதுக்கு அந்த இஸ்ரேல் இன்னும் லூசுப்பை வளர்றான். இப்ப என்னமோ இப்பதான் இஸ்ரேல் வந்துச்சு. இஸ்ரேல்லாம் எப்பயோ இருக்கு, இன்னைக்கு இல்லை. என்றைக்கு யாக்கோபுக்கு உன் பேர் இனி யாக்கோப் அல்ல இஸ்ரேல் எனப்படுதா என்று தேவன் வச்சாரோ அன்றிலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல போய் 400 வருஷம் இருந்தபோது இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கூடிய கோசே நாடு. புரியுதா? நேற்று இன்னைக்கு வரல இஸ்ரேல். உனக்கு கடவுளையும் தெரியல, பைபிளும் தெரியல, சத்தியமும் தெரியல, வரலாறு தெரியல. இஸ்ரேலுக்கு எருசலேமை தலைநகராக அறிவிக்க வேண்டும். டெல் அவிவ் இப்போது தலைநகராக இருக்கிறது, அது அல்ல. தேவனுடைய சுத்தம் இதுதான் என்று சொல்லி தீர்க்கதரிசனமா நான் அவருக்கு மெயில் போட்டு கடிதம் 8 பக்கம் கடிதம் எழுதினேன். அதை அவர் அப்படியே பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு அப்ப இருந்தப்ப அனுப்பினார். இப்போ இடையில கொஞ்ச நாள் நப்தாலி பென்னட் வந்துட்டு திரும்ப போயிட்டார். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆதாரம் வச்சிருக்கேன், எழுத்துப்பூர்வமாக யூடியூப்ல விட்டுருக்கேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கடிதங்கள்லாம் நான் அனுப்பின பின்னாடி அவரும் அப்படி எருசலேமை இஸ்ரேலுக்கு தலைநகர் நியமிக்க நினைத்தபடினால், அது தேவனுடைய சுத்தமாக இருந்தபடினால் அறிவிக்கப்பட்டாச்சு. This is the right time to recognize the Jerusalem to be capital of Israel சொல்லி போல்ட் அறிவிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். மறுக்க முடியுமா? உண்மை. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில இந்த உலகத்தை அழிக்க இறந்ததுக்கு முன்னாடி 2 பெரிய யுத்தம் நடக்கும். இப்போது நடக்கிற யுத்தம் சாதாரண யுத்தம். 2 பெரிய யுத்தத்தில் முதல் யுத்தம் சகரியா 12ஆம் அதிகாரம், 2வது யுத்தம் சகரியா 14ஆம் அதிகாரம். அதுல இயேசு இறங்கிடுவார். முதல் யுத்தத்தில் சகரியாவுக்கு விரோதமா, சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேலுக்கு விரோதமாக நடக்கிற யுத்தம் இயேசு இறங்க மாட்டார். அப்பொழுதுதான்
எருசலேமை பிடிப்பார்கள் இந்த இஸ்ரேல் மக்கள். எருசலேமை பிடித்து தேவன் அவளுக்கு வல்லமையை கொடுத்து அதை அற்புதமாக கட்டமைத்து நிர்வகித்து ஆட்சி பண்ணுவார்கள். அந்த சமயத்தில் கர்த்தருடைய கரம் இஸ்ரேல் கூட இருந்து எகிப்தை அழுத்தர பண்ணும். ஈராக்கை நான் கொலை நடுங்க வைக்கும். தேவன் கை அப்படி அசைப்பான நடுங்குவானா அப்படி. ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில் அதுக்கு வாசிக்க நான் சொல்வேன். அந்த யுத்தம் எப்போ வரும்னா சகரியா 12ஆம் அதிகார யுத்தம் முடிஞ்சு சகரியா 14வது யுத்தம் அதிகாரத்தில் நடக்கிற யுத்தத்துக்கு இடையில நடக்கும். நான் அப்புறம் வசந்த வாசி சொல்றேன். இப்ப நடக்கிற யுத்தம் காசாவை முற்றிலுமாய் அழித்து ஒழித்து காசாவை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது இஸ்ரேல் ராஜாங்கத்தினுடைய திட்டம், இஸ்ரேல் நாட்டு படையோட திட்டம், அது தேவனுடைய திட்டம். இந்த காசா இந்த பக்கம் இருக்கு, நடுப்புற இஸ்ரேல் இருக்கு, இந்த பக்கம் பாலஸ்தீனால ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட தேவாலயம் இருக்கு. இப்ப நடக்கிற யுத்தம் மலைக்கு விரோதமான யுத்தம் சொல்றான். அது எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துக்கு விரோதமான யுத்தம் சொல்றான். இவன் சொல்றதுக்கும் இப்ப நடக்கிற யுத்தத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை, துளியும் சம்பந்தம் இல்லை. இவனைத்தானா நீங்கள் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? சாபம். இவன் போதகத்தை கேட்கிற அனைவருக்கும் சாபம் அழிவு. இன்னும் அந்த யுத்தம்லாம் ஆரம்பிக்கல. இவன் மண்டையில உதிக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு கடவுள் சொன்னார் அப்படியே சூப்பரா நடந்துச்சு. கடவுள் சொன்னார் அப்படி நடந்து முடிஞ்சிச்சு, உலகம் அழிஞ்சிச்சு, இனிமே அப்படித்தான், அவ்வளவுதான். என்னடா பேச்சு இது? உனக்கு என்ன தெரியும்? ஒரு இடம் தெரியும். சோ இந்த காசாவை முற்றிலுமாய் அழிச்சொழிச்சா, இல்லைன்னா காசாவை அழிக்காம இஸ்ரேல் பிடிக்க போனா, எருசலேமை பிடிக்க போனா இஸ்ரேல் வசமா மாட்டிக்கும், நட்டுப்புற மாட்டிக்கும். இது இஸ்ரேல் நேரா எருசலேம் ஆலயத்தை பிடிக்கிறதுக்காக யுத்தம் பண்ண போகும்போது இந்த பக்கத்து காசா அடிப்பான். காசா அடிக்கும்போது ரெண்டு பக்கமும் நடுப்புற இஸ்ரேல் மாட்டிக்கும். ஆகவே இங்க உட்கார்ந்து இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்கு மத்தியில இந்த எகிப்து ஓரமாக இஸ்ரேல் நடுமையத்தில் ஒரு வாழ் போல அமைந்திருக்கிற இந்த காசாவை முற்றிலுமாய் அழித்து ஒழிச்ச பின்னாடி ஒரு சைடு எதிரியே இல்லாமல் ஆக்கிட்டு அப்புறம் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அந்த மலைக்கு ஒரு யுத்தம் நடக்கும். நான் சொல்ல 100% உண்மை. இப்ப நடந்துட்டு இந்த காரியத்தை இஸ்மாயில் அனியா என்பவர் ஸ்மெல் பண்ணான். ஐயோ, நம்மளை அழிச்சு ஒழிக்க போறாங்களே, காசாவை ஒழிச்சுக்கணும் பிளான் பண்ணிட்டாங்களே, ஒரு துரும்பு கூட இல்லாம அழிக்கணும் பிளான் பண்ணிட்டாங்களே. ஆனபடினால அந்த காசா மேல இஸ்ரேல் நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி காசாவிலிருந்து நாம் போய் இஸ்ரேலை தாக்கி அழிச்சு ஒழிக்கணும். அழிச்சு ஒழிக்க முடியாது. அப்படி நம்ம போய் இஸ்ரேல் நம்மளை தாக்க முடியும், நம்ம அவனை தாக்கிட்டா இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் வர, நமக்கு யார் சப்போர்ட் வரன்னு பார்த்தலாம். நிச்சயமா நாம இஸ்ரேலை தாக்கும் போது நாம உதவி கேட்காமலே ஹவுதி, ஹெஸ்புல்லா, ஈரான், எகிப்து, துருக்கி, கத்தார் போன்ற நாடுகள் நமக்கு ஆதரவாக வரும் என்று யாருக்கிட்டையும் சொல்லாமலே போய் பூந்து அடிச்சிட்டான். விட்டு போன விட்டத்தில் பாயிற கதைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. பழைய காலத்தில் ராத்திரில அடுப்புல நெருப்புல அமைச்சிட்டு சோறாக்கிட்டு நெருப்புல அமைச்சிட்டு படுக்க போயிடுவாங்க. அந்த நெருப்பு கனவுட்டே இருக்கும். விட்டங்கிறது அந்த காலத்தை கூரை வீடு, ஒரு பெரிய மரம் மாதிரி நடுப்புல இருக்கும். அந்த விட்டத்தில் கூட்டு போன படுத்துருமா, அது நான் எலிய பிடிக்கிறது பாயிரன்னு சொல்லி அந்த எரிஞ்சுக்கிற அடுப்புல பாஞ்சிருமா. அதான் கூட்டு போன விட்டத்தில் பாஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இஸ்மாயில் அனியா என்கிற அம்மா தலைவன் எவனிட்டு சொல்லாம பூந்து அடிச்சிட்டான். பின்னாடி நடக்கக்கூடிய விளைவுகள் அப்படி என்னன்னு தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரிட்டன் உலகில் அதிமுக்கியமான போர்க்கப்பலை அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா ஒரு 2-3 போர்க்கப்பலை அனுப்பியிருக்கு. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்படுகிற கப்பலில் கொண்டு வரப்படுகிற சரக்குகளை, மருந்துகளை, தளவாடங்களை, உணவுப் பொருட்களை, எண்ணெய்களை, அத்தியாவசியமான பொருளை கொண்டு வர கப்பலை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆகவே அந்த கப்பல் தாக்கக்கூடாது என்பதற்காக இங்கிலாந்து ஒரு பெரிய போர்க்கப்பல் இறங்கியிருக்கு.
HMS சொல்லி ஃபுல்லா கப்பல் முழுசும் வெப்பன் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. தொலைதூர தாக்கும் ஆயுதம், நடுதூரத்தை தாக்குற ஆயுதம், குறுகிய தூரத்தை தாக்குற ஆயுதம் சொல்லி. சரி, இஸ்ரேல் நினைத்த போலவே காசாவை பிடிச்சிருவாங்க, அழிச்சு ஒழிச்சிருவாங்க, ஒருத்தர் கூட விட மாட்டாங்க, அழிச்சு ஒழிச்சிருவாங்க. 20,000 பேருக்கு மேல காலிப்போ. இனி ஹமாஸ் இஸ்ரேல் அந்த காசாக்குள்ள நுழைஞ்சு ஆட்சி பண்ண முடியாது. ஒரு சைடு எதிரியை க்ளோஸ் பண்ணிட்டான். இனி அதுக்கப்புறம் இந்த எதிரியை அடிச்சு நொறுக்கி தூள் தூளாகிட்டு, அந்த சுரங்கப்பாதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி தூள் தூளாகிட்டு, எனக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா தமிழ் மொழியில காசா சுடுகாடாயும் எவனும் குடியிருக்க முடியாத. ஆனால் காசாவுடைய எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும். அந்த காசா இஸ்ரேல் நாட்டுடைய கட்டுப்பாட்டில், இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துடும், இஸ்ரேல் அரசு கட்டுப்பாட்டில் வந்து இங்கே எதிரி இருக்க மாட்டான். அதன் பிறகுதான் எருசலேமை பிடிக்க வேண்டும். அப்ப எருசலேமை பிடிக்கணும்னா, தேவாலயத்தை பிடிக்கணும்னா பாலஸ்தீனாவை அழிச்சு ஒழிக்கணும். அடுத்து இஸ்ரேலுடைய தாக்குதல் எங்க இருக்கும்? பாலஸ்தீனா. இப்போ இந்த பாலஸ்தீனாவுக்கு ஆதரவா எவெல்லாம் வரானோ அவன் அடிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் லெபனான் இஸ்ரேல் அடிக்குது, ஹெஸ்போல்லா அடிக்குது, ஹவுதி ஒரு பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் காசாவும் அடிச்சுக்கிட்டு இத்தனை நாட்டோட ஒரு குட்டி நாடு இவ்வளவு நாடோட போராடிட்டு சும்மா அடித்தவங்க. தேவனுடைய பலன், இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வல்லமை, பர்வத்தை தேவனோடு சாப்பிட மண்ணா சாப்பிட்டாங்க. கர்த்தரோடு இருக்கிறார், தேவன் அவரோடு இருக்கிறார். இஸ்ராயேலின் கர்த்தர் தேவன், அவரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பது தேவன் அவரோடு இருக்கார். ரைட், ஒரு பகுதியை முடிச்சிட்டேன். அடுத்து இஸ்ரேலுக்கு வந்து எருசலேமை பிடிக்கணும்னா பாலஸ்தீனா அழிச்சு ஒழிச்சாகும். பாலஸ்தீனா இருக்கக்கூடாது. அந்த யுத்தம் இதை விட கொடூரமாக இருக்கும். பாலஸ்தீனா பிடிச்சிருவாங்க. அந்த சகரியா 12ஆம் அதிகாரம், சகரியா 12ஆம் அதிகார யுத்தம் இன்னும் நடக்கவில்லை, இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னோட்டமா இங்க நடுப்புற இஸ்ரேல் இருக்கு, ரெண்டு பக்கம் தெரிவிக்கிறான். அப்ப இந்த காசா ஸ்ட்ரிப்ல உள்ள எதிரி அழிச்சு ஒழிக்கிற யுத்தம் தான் இப்ப நடக்குது. நாங்க காசாவை இஸ்ரேல் பிடிக்க போகுதுன்னு நாங்க யுத்தம் பண்றோன்னு அமாஸ் தலைவனே சொன்ன பிறகு இந்த கோமாளி எம்டி ஜெகன் பையன் மலையல் குருமா யுத்தம்னு இல்லாத புள்ளா உழைட்டு இருக்கான். சரியா? 12ஆம் அதிகாரம் உள்ளது ஒரு 5 வசனங்கள். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவி அவர்களுக்கு உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமா. இன்னும் எருசலேமை அவங்க கை வைக்கல. இந்த யுத்தத்துல எருசலேம் கிட்ட போகல. இந்த யுத்தம் மலையில் அமைந்திருக்கிற, மோரியா மலையில் அமைந்திருக்கிற தேவாலயம் கட்டப்பட்ட, நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், ஆபிரகாம் பலியிட்ட மோரியா மலை, இது இன்னைக்கு நேரத்தில் அங்கதான் ஏதேனும் இருந்துச்சுன்னு சொன்னேன். இவ்வளோ தெளிவா வசனத்தோட தெள்ள தெளிவா புள்ளி வருமா சொன்ன பிறகு இந்த போய் உழைத்துறான். இன்னும் இந்த யுத்தம் எருசலேம் மலைக்கு விரோதமான யுத்தமே அல்ல. இப்ப நடக்கிறது காசா யுத்தம். சரி, இந்த யுத்தம் எருசலேம் விரோதமா யுத்தம் பண்ணும்போது எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எல்லா எருசலேமை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுக்கும் எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். சரி, அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கு பாரமான கல்லாக்குவேன். அந்நாளில் நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியுள்ள ஜாதியெல்லாம் அதற்கு விரோதமாய் குடிக்கொள்வார்கள். அந்நாளிலே குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறியவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும். சரி, இதை ரொம்ப படிச்சாங்க. ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், 2-3 சொல்லியிருக்கேன், நீண்ட டைம் ஆயிடும். படிச்சு எங்க ஒரு சகரியா 12ஆம் அதிகாரம் 12 வருஷம் வரைக்கும் படிங்க. 8-9 கிருபையினால் விண்ணப்பத்தை நான் ஊற்றுவேன், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அந்த யுத்தத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். எருசலேம் ஆலயத்தை கட்டுவார்கள். இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டணும்னா எகிப்தோட உதவியும் ஈராக்கோட உதவியும் கண்டிப்பா அவசியம் என்று நான் சொல்லவில்லை, தேவன் சொல்கிறார். இந்த சகரியா 12ஆம் அதிகார யுத்தம் நடந்த பின்னாடி எருசலேம் ஜெகஜோதியாய் தேவாலயம் சூப்பரா இதுவரைக்கும் இல்லாத கட்டப்படும். சாலமோன் கட்டினதை விட மகிமையா கட்டப்படும். அங்க வந்து எகிப்தியரும் ஈராக்கியரும் இஸ்ரேலரும் 3 நாடுகள் சமாதான உடன்படிக்கை செய்த பின்னாடி அந்த ஆலயத்தை கட்டி அங்கிருந்து தொழுகை செய்வார் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 19ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 19ஆம் அதிகாரம்
21 25 வருஷம் வரைக்கும் படிக்க போறோம். துல்லியமான இனி நடக்க போகின்ற அந்த தீர்க்கதரிசனம். சரியா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எகிப்து சிலருக்கு விரோதமா இருக்கு, ஆதரவா இல்லை. வாசிகள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து. எப்பொழுது? இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்கள் அடித்து நொறுக்கி சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளை கம்ப்ளீட் எல்லா அடித்து நொறுக்கி தூள்தூளாக்கி ஜெயம் பெற்று திரும்பவும் எருசலேம் சூப்பரா ஜெகஜோதியை கட்டப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் ஆலயத்தை கட்ட முடியும். இப்பெல்லாம் ஆலயத்தை கட்ட முடியாது. அந்த ஆலயத்தை கட்டணும்னா எகிப்தியரும் ஈராக்கியரும் சமான உடன்படிக்கை செய்து இஸ்ரேலும் சமான உடன்படிக்கை செய்த பின்னாடிதான் அந்த ஆலயத்தை கட்டணும். அதுக்கு முன்னாடி தான் அந்த யுத்தம். ரைட், படிக்கணும். எகிப்தியர் அக்காலத்தில் கர்த்தரை அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து. ஐயோ, இஸ்ரவேலின் தேவன் பயங்கரமான தேவன். ஏன்னா ஏற்கனவே யோசேப்பு அங்க எகிப்தில் இருக்கும்போது பார்வோனுக்கு நல்லாவே தெரியும். 10 வாதையை அனுப்பி அடிச்சு நொறுக்கி ஜனங்களை ஆராதனைக்கு போக விட சொன்னார். கடைசி வாதி வீட்டுக்கு ஒரு புணத்தை அடித்து நொறுக்கினார். வீட்டுக்கு புணம் விழுந்துச்சு. ஒரு புணம் தலைச்சோம்பல அடிச்சார். அவனுக்கு அப்பயே தெரியும் நம்ம கடவுளை பத்தி. மறுபடியும் இந்த யுத்தத்துக்கு பின்னாடி நம்முடைய தெய்வத்தை பற்றி நல்லா தெரியும். அவன் பயந்து நடுங்கி, அதுக்கு மேலே உள்ள வசந்து போனீங்கன்னா கடவுள் கையை அசைப்பாரான், பயந்து நடுங்குவானா. அதுக்கு மேலே போங்க. 21க்கு மேலே ஒரு 18 19 வருஷத்துல வாசிங்க இருக்கு. இந்த ஒரு வசனத்தை மட்டும் 16 வருஷத்தை தொடுவோம், வாசி கேட்போம். அக்காலத்தில் எகிப்தியர் பெண்டுகளை போல இருந்து சேனையிலே கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே. சேனையிலே கர்த்தர் தங்கள் மேல எகிப்தியர் மேல கையசைவினாலே அப்படி கை அசைப்பாரான். அஞ்சு நடுங்குவார். அந்த கையை அசைக்கும் போது சும்மா அப்படியே 5 நடுங்குவாங்களாம். இப்ப நடக்கிறாங்களா? இல்ல, அது இனிமே தான் நடக்கும் போது. அப்படி 5 நடுங்கும் போதுதான் இனி வேற வழியே இல்லை, நாம் இஸ்ரேலோட சமாதானம் செய்து கொள்வோம். கூடவே ஈராக்கியன் மாட்டிக்குவான், அவனும் நடுங்குவான். அந்த அளவுக்கு இஸ்ரேலோட தேவன் யுத்தம் பண்ணுவார். சேனையின் கர்த்தர் இஸ்ரேலின் தேவன், சர்வ சேனையின் அதிபதி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர். மறுக்க முடியாத துல்லியமான கர்த்தருடைய வார்த்தை. இப்படியெல்லாம் வேதம் தெளிவா போட்டிருக்கும் போது இது மலையிலுக்கு ஒரு ஒருத்தர் உழைப்பு தராம. சரி, இப்போ எகிப்தியர் பயந்து என்ன பண்ணுவார்கள்? கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். அவங்க பொருத்தனை பண்ணுவாங்களா? என்ன பொருத்தனை பண்ணுவாங்க? எப்பா, உங்க கோயிலை கட்டுறதுக்கு நாங்க காசு தரோம்டா, பொன் வெள்ளி எகிப்தின் உச்சிதமான எல்லாம் இந்த எருசலேம்ல தேவாலயம் கட்டுறதுக்கு நான் கொடுப்போம்னு பொருத்தனை பண்ணி வாரி வழங்குவானா. கர்த்தர் எகிப்தியரை வாதினால் அடிப்பார். வாதில் அடிச்சவர் ஏற்க 10 வாதில் அடிச்சவரு மறுபடியும் சகல விதமான வாதில் அடிப்பார். அடித்து குணமாக்குவார். அடித்து அப்புறம் திரும்பும்போது குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எகிப்தியர் கடவுள்கிட்ட விண்ணப்பம். இப்ப முஸ்லிம் நாடு அது. அடிச்சு நொறுக்கும் போது அவன் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. சத்தியம், கடவுள் சொன்ன வார்த்தை கர்த்தர் செய்வார். அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிற்று. அசீரியா என்பது ஈராக்கை குறிக்கும். எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு ஒரு சமாதான ஒரு பாதை உண்டாகும். அசீரியர் எகிப்துக்கும், அசீரியர் எகிப்துக்கும், எகிப்தியர் அசீரியாவுக்கு வந்து, எகிப்தியர் அசீரியாவுக்கு வந்து, எகிப்தியர் அசீரியோட கூட ஆராதனை செய்வார்கள். எகிப்தியராகிய இந்த ஜனங்களும், அசீரியா என்றால் ஈராக்கை குறிக்கும், அசீரியராகிய இந்த ஜனங்களும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்களா? ஆராதனை செய்வார்கள், தொழுகை செய்வாங்களா? ரெண்டுமே முஸ்லீம் நாடு, துருக்கி நாடு. கர்த்தரை அடிச்சு நொறுக்கி தொழுது கொள்ளாம பாரு. அக்காலத்துல இஸ்ரவேல் எகிப்தோடும். இதுக்கு இடம் என்னன்னா, ஈராக்கும் அசீரியாவும் ஈராக்கும் ஒண்ணு, ஒரே பேர், ஒரே நாடு. எகிப்து ஒரு நாடு. இது 2 சமாதான உடன்படிக்கை பண்ணி, அவ்வளவு சாதாரண சமாதான உடன்படிக்கை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தேவனை அடிச்சு நொறுக்கி அந்த சின்ன பின்னமாக்குவார், அர்த்தம் பண்ணுவார். வர வழியில் நம்ம கும்பிடுறோங்கோ, சாமி கும்பிடுறோங்கோன்னு விழுந்துருவாங்க. இவங்க 2 பேரும் சமாதான உடன்படிக்கை பண்ணாதான் எருசலேம் தேவாலயத்தை கட்ட முடியும். இஸ்ரேல் என்ற தனி நாடு இப்போ காசை அழிச்சு ஒழிச்சிட்டு, எருசலேமை பிடிச்சு அழிச்சு ஒழிச்சிட்டு, அந்த ஒரு தனி நாடு மட்டும் கட்ட முடியாது. இஸ்ரேலால் மட்டும் கட்ட முடியாது. இஸ்ரேல் வந்து தேவாலயத்தை சோறை மட்டும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த சகரியா 12க்கு பின்னாடி இந்த 12 அதிகாரம் வாசிச்சோம், படிச்சுங்க.
எருசலேம் யுத்தம் முடிஞ்சு இந்த காரியம் நடக்கும். அக்காலத்துல இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் எங்கே? பூமி நடுவில் என்றால் எருசலேம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பேசிக்கிறேன். சிங்காசனத்தின் நேர்கோட்ட நடு பூமி நடு மையப்பகுதி அது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடம் பூமி நடு மையப்பகுதி, மத்திய பகுதி, மிடில் ஈஸ்ட், மிடில் வெஸ்ட், மிடில் சவுத், மிடில் நார்த், கிழக்கு மேற்கு தெற்குக்கு நடு மையப்புள்ளி. அது சிங்காசனத்தில் தேவனுடைய நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் பேசுவதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக, வரலாற்று பூர்வமாக, தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக, இப்ப இருக்கிற வரைபடத்தின் மூலமாக, யுத்த நுண்ணறிவின் மூலமாக தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது கேட்க ஆள் வராது. நல்லது. இஸ்ரவேலும் கர்த்தர் அருமையா சொல்ற வசனம் வாசிப்போம். 25ஆம் வசனம். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதம். அடுத்த வசனம். அவர்களை குறித்து சேனையின் கர்த்தர், இவங்க இந்த மூன்று நாடு ஒன்னா சேர்ந்து ஆலயத்தை கட்டி தொழில் செய்வது கர்த்தர் என்ன சொல்றாராம்? எகிப்தியராகிய என் ஜனமும், எகிப்தியரை கர்த்தர் என் ஜனம் என்று சொல்றார். எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியாவாகிய என் கரத்தின் கீழேயும், அசீரியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார் அசீரியராகிய என் கரத்தின் கிரியை, இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று. ஏன் சுதந்திரம்னா இஸ்ரவேல் ஆண்டு காலமாக கர்த்தருக்கு சுதந்திரம் என்று சொல்லி அவளை ஆசீர்வதிப்பார். எகிப்து ஈராக்கு அட்டி வாங்கிட்டு மனம் திரும்பி ஓடியாங்க. அசீரியாவை ஈராக்கை கரத்தின் கிரியை, எகிப்தியராகிய என் ஜனம், இஸ்ரவேலராகிய சுதந்திரம் மூவரும் சேர்ந்து தேவாலயத்தை கட்டி சகரியா 12ஆம் அதிகாரத்தில் உள்ள யுத்தத்துக்கு பின்னாடி இப்படி சமாதானமா இருக்கும் போதுதான் சகரியா 14ஆம் அதிகாரம் யுத்தம் வரும். அப்பொழுது இறங்குவார். அப்பொழுது அந்த யுத்தத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் விசுவாச துரோகம் நேரிட்டு கட்டப்பட்ட ஆலயத்தில் அந்திகிறிஸ்து உட்கார்ந்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-8 வசனம் படிக்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-8 வசனம் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சகரியா 14ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிக்கிறேன். சகரியா 14ஆம் அதிகாரம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். சரி, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண. அப்ப இரண்டாவது பெரிய யுத்தம் சொன்ன, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சகல ஜாதியை கூட்டுவார். நகரம் பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையாகும். அவமானப்படுவார்கள். நகரத்தால் பாதி மனசு சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமும் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதியோட போராடுவார். சரி, அந்நாள் அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேல் இருக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்கள் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல. கடைசி வருஷம் 9 சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது அங்க ராஜாவா இருப்பார். அடிச்சு நொறுக்கி தூள்தூளாக்கிட்டு, சாத்தான் அடிச்சு நொறுக்கி தூளாக்கிட்டு, அந்திக்கு அடிச்சு நொறுக்கி கொளுத்தி சாம்பல் ஆக்கிட்டு கர்த்தர் பூமி மீது அங்க ராஜாவா இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். யாயேல் அதான் அவருடைய நாமம். ஏல் எல்லோக இஸ்ராயேல், யாயேல் அதான் நாமம். ஒரே கர்த்தர், ஒரே நாமம், ஒரே ஜனங்கள், ஒரே ராஜ்யம். பரலோகம் பூலம் ஒன்னா கூட்டப்படும். பரலோகத்து போலது ஒரே கர்த்தர், ஒரே நாமம். பரலோகத்து போலது முழு குடும்பத்துக்கு ஒரே நாமம். எபேசியர் 3:12 வாசிக்கும். எபேசியர் 3:12 10 வசனம் தெளிவா சொல்லு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசி கேட்போம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற சகலம் உலகத்தில் இருக்கிறவமாகிய அந்த சகரியா 14ஆம் அதிகாரம் முடிஞ்சு உயிர்த்தந்து நரகத்துக்கு போற தள்ளிவிட்டு ஒரே கர்த்தர், ஒரே ராஜ்யம், ஒரே தேவன், ஒரே நாமம் என்று வந்த பிறகு இந்த பரலோகத்தில் உள்ளதிலும் இந்த பூலோகத்தில் உள்ள சகல பரிசுத்தமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்து பிதாவாகிய தேவன் தமக்குள்ளே தீர்மானித்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இப்ப நான் பேசுறது
பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் இப்பொழுது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. இப்பொழுது பரலோகமும் பூலோகம் ரொம்ப தூரத்தில் இருக்கு, இடையில 3 வானம் இருக்கு. அப்பொழுது பரலோகம் பூலோகம் கிட்ட வந்துடும். சூரிய சந்திரனுக்கு 3 வானம் இருக்காரு. அப்புறம் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இதுதான் பிதாவாகி தேவனுடைய சித்தம். மறுபடியும் அந்த வசனம் சூப்பர் வசனம், அது கேட்கும். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பரலோகத்தில் இருக்கிற பரமண்டலங்களும் பூலோகத்தில் இருக்கிறவளும் பூலோகத்தில் இருக்கிற 7 மண்டலமாய் 7 பரிசுத்தவான் இருக்கிற சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே சகலமும் தொலைவில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த என்று பிதாவாகி தேவன் தமக்குள் தீர்மானித்த தம்முடைய தயவு சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எங்களுக்கு அறிவித்தா நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா நான் கோச்சுக்காங்க. சகரியா 12ஆம் அதிகார யுத்தம், 14ஆம் அதிகார யுத்தம் முடியும், உலகம் முடியும், தேவனுடைய சுத்தம் முழுமையாய் நிறைவேறி தீரும். சாத்தானு ஒரு அந்த வசனம் கொடுப்பான், தப்பா சம்மந்தம்லாம் பேசுவான். தேவனும் என்னை மூலமா வசனம் கொடுப்பாரு, கரெக்டா பேசுவாரு. ரெண்டையும் பிடிச்சி தெரிஞ்சுப்போம். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஹமாஸ் இஸ்ரேலை தாக்க போறது. தாக்கின பின்னாடி தான் ஈரானுக்கு தெரியும், ஈராக்கு தெரியும், எகிப்துக்கு தெரியும், லெபனானுக்கு தெரியும், காசா எகிப்துக்கு தெரியும், ரஷ்யாவுக்கு தெரியும், துருக்கிக்கு தெரியும், கத்தாருக்கு தெரியும். தாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவனை தாக்குற நோக்கம் என்ன? இஸ்ரேல் அதுக்கு கூட பிளான் பண்ணிடுச்சு, காசா ஸ்ட்ரிப் ஒழிக்கணும். என்னால் இஸ்ரேல் மேப்பை பாருங்க, நடுப்பகுதியில் வாழ ஓட்டமாக அப்படியே இஸ்ரேல் போகும். இந்த பக்கம் காசா, இந்த பக்கம் லெபனான், பலஸ்தீனா, எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடம். இப்போ எருசலேம் தேவாலயத்தை பிடிக்க போறேன்னு போய் எருசலேம் தேவாலயத்தை இப்போ யுத்தம் பண்ணா பின்னாடி இருந்து காசாவிலேருந்து அடிப்பான ஹமாஸ் செய்வாங்க. இப்போ 1 to 1 இஸ்ரேல் டு ஹமாஸ் நேரடி தாக்கும்போது இந்த யுத்தம் 1 மாசத்துல முடிய நினைச்சாங்க. இப்போ போயிட்டு இந்த யுத்தம் இப்போ முடியாது. காசு ஆனால் கொஞ்சம் கேப் பண்ண கொடுக்கலாம். ஒரு சில மாதங்கள், ஒரு சில வாரங்கள் கேப் கிடைக்கும். சீஸ் ஃபயர்னு சும்மா நான் சொல்லிவிட்டு பலவீனமாக யுத்தத்தில் பலவீனமான இஸ்ரேல் தன்னை மறுபடியும் பலப்படுத்தி கொண்டு இப்போ புரிஞ்சிருச்சு இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு பின்னாடி எவனா இருக்கிறான், எந்த பேய் நாடுகள் இருக்கு, எந்த சாத்தா நாடுகள் இருக்கு, இந்த யுத்தத்தில் கண்டுபிடிச்சிச்சு. இனி அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரேல் தன்னை பலப்படுத்தி கொண்டு தைரியப்படுத்தி கொண்டு ஆயுதங்களாலும் பணத்தாலும் விஞ்ஞானத்தினாலும் போர் நுண்ணறிவினாலும் வார் டெக்னாலஜி முப்படையும் அட்டை வச்சு அடிப்பாங்க. எழுதி வச்சு சொல்றேன். வான்வழி தாக்குதல், தரை வழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், கண்டமட்டு கண்டமாக ஏவுகணை. ஒரே நேரத்தில் 3 அட்டாக் பண்ணாதான் இந்த எருசலேமை பிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகளை ஒழிக்கணும். லட்சக்கணக்கான எதிரிகளை வச்சுக்கிட்டு போய் பிடிக்க முடியாது, அது முட்டாள்தனமான செயல். கொஞ்சம் கொஞ்சமா எதிராளிகளை அழிச்சு ஒழிச்சிருந்தா அதை பிடிக்கணும். இது தேவனுடைய திட்டம். இஸ்ரேல் ராஜாங்கத்துக்கு தெரியும், இஸ்ரேல் ராணுவத்துக்கு தெரியும், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தெரியும், எனக்கும் தெரியும். கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் சொல்றது நடக்கும், சாத்தியம். இப்ப நடக்கிறது மலைகளுக்கு விரோதமான யுத்தம் அல்லது பேய் பயம். எம்டி ஜான் சொல்ல கேளாதீர்கள். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.